வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முத்ரா செக்ஷனில் ஒரு முத்ராவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முத்ரா நீங்கள் டெய்லி 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். எந்த ஏஜ் இருக்கிறவங்களும் பண்ணலாம். அபவ் 7 இயர்ஸ் யார் வேணாலும் இதை பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி சேரில் உட்காந்தும் பண்ணலாம். சேரில் உட்காந்திங்கன்னா கால் கீழே வைக்காதீங்க, காலடியில் மட்டும் எதாவது போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா மேட்டில் உட்காந்து பண்ணுங்கள். மேட்டு இல்லைனா ஏதாவது உட்டன் ஃப்ளோரிங் மேலே உட்காந்துட்டு தரையில் உட்காராதீங்க. இந்த முத்ராவை ரெகுலராக பண்ணுங்கள். நம்ம பிரெயினுக்கு வந்து சூப்பர் பவர் இருக்குது, அது ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த முத்ராவை டெய்லி 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பிரெயின் சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஞாபக சக்தி அதிகமாகும். அதே மாதிரி உங்கள் பிரெயின் ஷார்ப்னஸ், நீங்கள் டக்குன்னு இப்போது கண்ணாடி காணும் அந்த மாதிரிலாம் தேடினீங்கன்னா இந்த பண்ண டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பசில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். டக்குன்னு யோசிப்பீங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பீங்க. பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் வந்து மந்தத்தன்மை இருக்கும், அதெல்லாம் நீங்கி பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாகும். ஸோ இதை வந்து படிக்கிறவங்க, பெரியவங்க யார் வேணாலும் பண்ணலாம். பட் டெய்லி 5 to 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு முதுகு தண்டு கழுத்து தலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த முத்ரையை பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல் முத்ரா. ஸோ இதுதான் இந்த முத்ரா. நம்ம எல்லா ஃபிங்கர்ஸும் வந்து ஆப்போசிட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸை டச் பண்ணணும். இது பேர் வந்து ஹாக்கினி முத்ரா. ஸோ பாருங்கள், தம்பு வந்து தம்போட டிப்பை டச் பண்ணுது, லிட்டில் ஃபிங்கர் டிப்பை, மோதிர விரல், நடுவிரல், அதே மாதிரி ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி டச் பண்ணி இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். கைகளை இப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து சப்பலாங்கால் போட்டு மேட் மேலே உட்காந்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லை சப்பலாங்கால் போட்டு சேர் மேலே உட்காந்துட்டு பண்ணலாம். இல்லை காலை வந்து மடக்க முடியாதுன்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம். மெயினாக முதுகு தண்டு கழுத்து தலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் இதோட எஃபெக்ட் வந்து உடம்பு ஃபுல்லாக போகும், பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது பேர் ஹாக்கினி முத்ரா. இந்த முத்ராவை டெய்லி 5 to 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 45 டேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப மிராக்குலஸாக இருக்கும். உங்கள் மெமரி இன்க்ரீஸ் ஆகும். பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது யோசிப்பீங்க, டக்குன்னு அது உங்கள் பிரெயினில் ஒரு ஃபோட்டோகிராஃபாக வரும். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த முத்ராவை பண்ணுங்கள், பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாகும். என்டையர் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர், ரைட் ஹெமிஸ்ஃபியர்னு ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் நம்மளோட ப்ரிடாமினன்ட் ஹேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வலது கை தான் நம்ம பண்ணுறோம். அப்போ வந்து லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர் தான் வந்து வலது பக்கம் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற பிரெயின் தான் காரணம். அதே மாதிரி ஆப்போசிட்டு இப்போ நம்ம லெஃப்ட்டில் எது பண்ணாலும் அதுக்கு காரணம் ரைட் சைட் பிரெயின். பட் நீங்கள் இந்த முத்ரா பண்ணும்போது உங்களோட 2 பிரெயின், லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர், ரைட் ஹெமிஸ்ஃபியர் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். பிரெயின் சிங்க்ரனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பிரெயினில் வந்து மந்தத்தன்மை, சில நேரத்தில் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, மந்த புத்தின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நீங்கள் எப்போவுமே அலர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க. பிரெயின் மெயினாக பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும். நீங்கள் யோசிக்கிற விஷயத்த செயல்படுத்துவீங்க நல்லா. ஸோ இந்த முத்ராவை டெய்லி 5 to 10 மினிட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லாக, அவேர்னஸ் ஃபுல்லாக இந்த முத்ரா மேலே வச்சு டெய்லி பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். மினிமம் 45 டேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புல, உங்களோட உள்ளத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். உங்கள் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா உங்கள் ஞாபக சக்தி தான் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கணும். அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது விஷயமா இருக்கட்டும். ஞாபக சக்தி நல்லா இருக்க ரொம்ப லைஃப் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ இந்த ஹாக்கினி முதிரையை டெய்லி பண்ணி இதோட பெனிஃபிட் அடையலாம். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பண்ண வைங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க சேரில் உட்காந்துட்டே இதை பண்ணணும். சப்பலாங்கால் போல முடியலனாலும் சேரில் நார்மலாக உட்காந்துட்டு இந்த முதிரையை அவங்க பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதிரையை வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட் அடைஞ்சு ஹாப்பியாக வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.